கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு, உட்கார்ந்து இருக்க கூட முடியல, ரொம்ப சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் சீன்லயே நான் வந்துட்டு அழுதுட்டேன். எனக்கு அந்த விக்ரம் பையனை பார்த்து நேரடியாக அப்படியே கட்டி பிடிக்கணும் போல இருக்குது. இப்போ கட்டி பிடிச்சி என் பிள்ளை பாரு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா இருந்தது. துருவிக்ரமோட ஆக்டிங்கு விக்ரம் சாரோட நல்லாவே நடிச்சிருந்தாரு. அண்ட் தென் கதை வயசு மாரி செல்வராஜ் கதை மாதிரி தான் இருக்கு. எப்படி அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் மீறி கபடியில் அவர் வின் பண்ணார்ன்றதுலாம் கதை மாதிரி இருக்கு. பட் அது நல்லாவே எடுத்திருக்காங்க. இவர் துருவிக்ரம் சொன்ன மாதிரி அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் இருக்கு. படம் ஒன்றும் போர்லாம் அடிக்கல. பட் கொஞ்சம் மாரி செல்வராஜ்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் போகும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்குற மாதிரி பார்க்கனா நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நான் டியூடு படமும் முந்தா நேற்றே பார்த்துட்டேன். பட் டியூடோட பைசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த காம்படிஷனில் பைசன் நல்லாவே இருந்துச்சு. இல்லை பிடிக்கலன்னு சொல்ல முடியல, அது அவரோட சேனல். இதில் என்னன்னா நம்ம இதில் காமெடி எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. மாரி செல்வராஜோடைய அந்த டச்சு சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. பட் டியூடு கொஞ்சம் காமெடியாக இருந்தது, அவ்வளோதான். பட் டியூடை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லாவே இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம். குடும்பத்தோட இந்த தீபாவளிக்கு எல்லாரும் வந்து கண்டுகளிக்கணும். இந்த பட்டாசுங்களை விட இந்த படம் ரொம்ப 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 பெருசா இருக்குதுப்பா. தீபாவளியே எனக்கு முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கும் இந்த படத்துல நடிச்சிருக்கிற விக்ரம் பையனுக்கும் எனக்கு அந்த விக்ரம் பையனை பார்த்து நேரடியாக அப்படியே கட்டி பிடிக்கணும் போல இருக்குது. இப்போ கட்டி பிடிச்சி என் பிள்ளை பாரு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வேணா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு என் மனசுல இருக்குது. அவரை நேரடியாக பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். இந்த படத்தில் நடித்ததுக்காக அவார்டு அவருக்கு இது கிடைச்சே ஆகணும் இந்த படத்தில். அதுதான் என்னுடைய ஆசை, என் குடும்பத்தினுடைய சார்பு. இந்த படத்துல இருந்து இளைஞர்களுக்கெல்லாம் இதை பார்த்து அவங்க இன்னும் மேன்மேலும் வளரணும். இந்த எல்லாமே அடித்து ஒடுக்குறாங்க பாரு, இது இல்லாமல் எல்லாருமே மேலே வரணும். இந்த இளைஞர்கள் எல்லாரும் இதை பார்த்து முன்னுக்கு வரணும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ஒரு கபடி பிளேயர் தான். 9 ஸ்டேட் ஆடி இருக்கேன் நான். அந்த படம் வந்து நாங்கள் என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சோமோ அதே கஷ்டம் தான் இதுலேயும் இருக்குது. பட் லாஸ்ட்டில் அவர் ஜெயிக்கும் போது அது ரொம்ப நாங்களாக ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கணும். எல்லா பிளேயரும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லாரும் இந்த படம் பார்ப்போம். மாரி செல்வராஜ் நல்லா பார்த்துருக்கேன். நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் நல்ல ஒரு விக்ரம் துருவா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு போல. நல்லா ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷனலாக டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் வந்துட்டு அழுதுட்டேன். டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுது. நாங்கள் இப்படி தான் ஓடி ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்ல படம். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா எல்லாருமே முன்னேறணும், எல்லாருமே முன்னே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் விடணும், வழி விடணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அது இல்லாமல் எல்லாரும் வந்தாங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. இட்ஸ் வெரி நைஸ், வெரி இமோஷனல். இட்ஸ் வெரி நைஸ். ஐ என்ஜாய்ட் இட். ஐ லைக் இட். Everything, dialogues, screenplay, direction, மூணுமே was perfect. It's very nice. I can't put it in words. I'm still like I'm in that movie. அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. வந்துட்டதுக்கு அப்புறம் maybe I can talk to you in the future. Yeah. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவர் தான் எப்படி ஒரு அடிமட்டத்துல இருந்து மேலே வந்து ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இல்லையா. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வெளியே வந்து இந்த அளவுக்கு போயிட்டு ஜப்பான் வரையும் போய் அந்த ஜெயிக்கிறாரு காட்டுறது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. மாரி செல்வராஜ் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷன் எல்லாமே, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பசுபதி சொல்லணுமா, அந்த லாஸ்ட்ல நாங்க தான் யோசிச்சோம் இவர் கிளிசரின் போட்டிருப்பாரா அதுவா கொட்டுதான்னு. கண்லேருந்து அவருக்கு தண்ணி கொட்டுறது அவர் நேச்சுரலா வேற லெவல் பண்ணியிருக்காரு பசுபதி. ஆஸ் ஆல்வேஸ் அவர் வந்து எப்பவுமே வந்து நேச்சுரலா நடிப்பாரு. பசுபதி ரொம்ப பிடிக்கும். இதுலயே நல்லா பண்ணியிருக்காரு. அமீர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு மெயினாக நான் ஆச்சரியப்பட்டது இது ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்கேன்னு. அதாவது அவங்க ரியாக்ட் பண்ணுறதுல எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது சிலருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸு அந்த ரியாக்ட் பண்ணதுல அவங்களுக்கு ரொம்ப நல்லா படம் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பைசன் ஃபிலிம் நல்லா தான் இருந்தது. ஒரு லோயர் கிளாஸ் பீப்புள் எப்படி ஹையா வராங்க அப்படின்றத ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. துருவ் விக்ரம் உண்மையாகவே நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரியலாகவே இருந்தது, சூப்பராக இருந்தது சார். இமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக அது கனெக்ட் ஆகுது. சில இடங்களில் வந்து ஓகே இப்படி கஷ்டப்பட்டு லோயர் கிளாஸ் பீப்புள் ஒருத்தவங்களும் எப்படி வராங்க அப்படின்றத அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இமோஷனலாக கனெக்ட் ஆகுது. சூப்பர்.
ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு, உட்கார்ந்துருக்க கூட முடியல. ரொம்ப சூப்பர், டாப். உண்மையாவே ரொம்ப சூப்பர், டாப். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது, செம்மையாக இருந்தது. கேமராமேன் பக்காவாக பண்ணியிருக்காப்புல. என்ன விளையாட்டை பற்றி ஒரு மாதிரி அப்புறமா சொல்லியிருக்காங்க. நான் சென்னை, எனக்கு ஒரு புதுசாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ண அவங்க அப்பனே மிஞ்சிட்டான். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இல்லை கஷ்டப்பட்டு ஒருத்தன் போராடி வரான், அவன் எப்படி வெளியே வரான் அப்படின்ட்டு நிறைய தடையை தாண்டி வெளியே வரான். ஸோ பார்த்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். துரு வண்டர்ஃபுல், துரு நல்லா பண்ணியிருக்கான், தாராளமாக பார்க்கலாம். துரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு துருவோட ஆக்டிங். அமீர் ஓவரால் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் ஃபிலிம், நல்ல ஃபிலிம், ஆசம் மூவி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். மறுபடியும் கூட 2வது தடவை வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு, எதையுமே தனியாக பிரித்து சொல்ல முடியல. அடுத்து ஒரு கீழ் மட்டத்திலிருந்து ஒருத்தர் மேலே வரான்றது எவ்வளோ கஷ்டன்றதை படத்தில் கேட்டுறேன். எல்லாம் பக்கா. வயசனா மாரி செல்வராஜ் படம் ஆஸ் யூஷுவல் ஒரே அந்த கம்யூனிட்டி அப்படி இருந்த ஓகே. நல்லா இருக்கா, துருவ் நல்லா நடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்து இந்தியா லெவலில் விளையாடுறத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ மாரி செல்வராஜ் ஆஸ் யூஷுவல் கலக்கிருக்காரு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், ஸோ எமோஷனலாக கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அமீர் லால் பசுபதி இவங்களுடைய ஆக்டிங் வந்து 2 பேருமே வந்து ஒரே கிராமத்தில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த அரசியலில் வந்து அதில் மேலே இருந்து அந்த கிராமத்துலேருந்து தப்பிச்சு மேலே வர மாதிரி தான் கதை. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ண இந்த தீபாவளியை. ஹாப்பி தீபாவளி. சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பசங்களுக்கும் புரியுது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. கபடி பிளேயர் விளாட்றதுனா பார்க்குறவங்கலாம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த ஹீரோவோட ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இல்லை கபடி கேமு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக இருந்தது சில்ட்ரன்ஸ்க்கு. எல்லா கேம்லேயும் ஒரு இது இருக்குது, அரசியல் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. கபடி பற்றி தான் படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது சார். ஸ்போர்ட்ஸ்மேன் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா இருக்கு படம். மாரி செல்வனோட படம் அது, நல்லா எடுத்திருக்காரு படம். படத்துலேருந்து என்ன சொல்ல வரோன்னா, வில்லேஜ்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து சான்சஸ் கம்மி, ரொம்ப ஃபைட் பண்ணி மேலே டாப்பில் வர்றான். அது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன். வில்லேஜ்லேருந்து வர்ற ஆளுகளுக்கு எப்படி வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றான். அதனால ரொம்ப பார்க்க வேண்டிய படம், பாராட்ட வேண்டிய படம். நல்ல அருமையாக நடிச்சிருக்காரு, நல்ல எஃபெக்டிவாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, நல்ல அருமையான ரோல், நல்ல அவங்களோட ரோல் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது படம். வந்து தாராளமாக பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான படம். ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து ஒரு பிரசிடென்ட் அவார்டு வாங்குறதும் பார்க்க எல்லாம் தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு மோட்டிவாக இருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருந்து. துருவோட ஆக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவர் வந்து இது மாதிரி கபடி ஒரு என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. அது வந்து அப்புறம் அவர் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பைசன்ற அந்த துருன்றவர் நல்லா நடிச்சிருக்கார் பைசன் படத்தில். அப்புறம் மாரிசில் நல்லா கொண்டு போயிருக்காரு, அவரோட செம்மையாக இருக்குது. ஆனால் ஃபைட்டிங் ரொம்ப பயங்கரமாக போச்சு. ஆனால் நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இது எல்லா சீனையும் வந்து நேச்சுரலாக இருக்குது. அவர் வந்து நல்லா வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறான். அவர் எமோஷனாக இருக்குது, பயங்கர எமோஷனாக இருந்தது. அந்த இது வந்து அந்த 2 பேரும் மோதுறாங்களே, அந்த பாண்டியராஜ் அந்த கந்தசாமி இந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரியாலிட்டிக்காக ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி இருந்தது, பயங்கரமாக. அவர் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டீச்சர் பிடி மாஸ்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் என்கரேஜ் பண்ணலன்னா இவ்வளோ தொழில் வந்துடும். ஒரு ஆள் வந்து இவ்வளோ தொழில் கொண்டு வரதே வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால அந்த படம் நல்லா இருக்குது. ரொம்ப இந்த மாதிரி ஒருத்தர் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் ஒருத்தர் வந்து ஒரு கலைஞர் வந்து வாழ முடியும். அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கேஸ்ட் ரிலேட்டடாக இருந்தது. அந்த இந்தியன் லாஸ்ட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கூஸ் பம்ஸாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறது கேஸ்ட் ரிலேட்டடாக தான். அவங்கள ரொம்ப டவுன் பண்ணி இது பண்ணுவாங்களே, ஸோ அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கேஸ்ட் பார்க்குற 2 பேருமே கடைசியில் டெத் ஆகிடுவாங்க. எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த மூவி செம்மையாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் நடிச்சது. நல்லா எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஓவரால் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக பார்க்க. படம் நல்லா இருந்தது. ஈக்குவாலிட்டி அதை பற்றி பேசுகிறது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பசுபதி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது.
சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு கபடி விளையாடுறாங்க. சூப்பர். நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே தான் முடிச்சது. அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரியலாகவே இருந்துச்சு. அமீர்லாம் அவருக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் நல்லா நடிப்பார். இதில் வந்து ஒரிஜினலாகவே இருந்தார். நல்லா இருந்தது. அது பசுபதி அவர்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். அவர்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா மாதிரியே இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படம் நல்லா போகணும். எல்லாரும் பார்க்கணும். நல்லா போகணும். ரீச் ஆகணும். கபடி ரீச் ஆகணும்.